கிரிக்கெட்டை பற்றி போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. இன்னைக்கு கண்டிப்பா ஒரு வீடியோ பண்றேன்னு சொல்லி இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பண்றேன். கிட்டத்தட்ட ஐபிஎல் டேட்டோட பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு இந்த வீடியோ பண்ணும் போது அது என்னச்சுன்றதையும் பார்க்க போறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொடர் தோல்விங்க. கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் நடந்த இந்தியா நியூசிலாந்து மேட்சுமே பாத்தீங்கன்னா நம்ம பயிலுக்கு பாத்தீங்கன்னா தோத்துட்டாங்க. அதே மாதிரி 5 பாதன் கவாஸ்கர் அதையுமே பாத்தீங்கன்னா பயில தோத்துட்டாங்க. அப்புறம் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு உள்ளேயுமே பாத்தீங்கன்னா போகல. இதனால பிசிசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவ்வளவு தோத்துட்டேன், இனிமே உனக்கு நான் வச்சேன் பாரு பெரிய ஆப்புன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இப்ப பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியம் தரக்கூடிய நிறைய ஒரு 10 விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். ஐபிஎல் என்னைக்கு ஆரம்பிக்க போகுது? 2025 ஐபிஎல் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 மாசம் தாங்க இருக்கு. 2 மாசம்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது மார்ச் மாசம் 21ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல் கிரிக்கெட்டோட தலைவர், நம்ம இந்தியாவோட கிரிக்கெட்டோட தலைவர் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. எந்த தலைவரும் கரெக்டா தெரியல. பட் கிரிக்கெட்ல இருக்கக்கூடியவர் தான். ஓகேவா? எங்கன்னா கும்பமேளா இப்ப நடந்துகிட்டு இருக்குல்ல, அங்க பாத்தீங்கன்னா வந்திருக்காப்புல, குளிக்கிறதுக்காண்டி வந்திருக்காப்புல. உடனே நம்ம பயிலுக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் கொண்டு போய் மைக் நீட்டிட்டு ஐபிஎல் என்னைக்கு ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காப்புல 21ஆம் தேதி, மார்ச் 21ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த சாம்பியன்ஷிப்னு இப்போ ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா நடக்கும் போது அது பாத்தீங்கன்னா மார்ச் 9ஆம் தேதி பாத்தீங்கன்னா முடிய போகுது. அது முடிஞ்ச பிறகு கொஞ்ச நாள் ரெஸ்ட்டுக்கு பிறகு ஐபிஎல் 21ஆம் தேதி ஆரம்பிச்சு அவர் சொன்னபடி கால்குலேட் பண்ணா மே 25ஆம் தேதி முடியும் அப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்த்தா தெரியுது. ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளேயர் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ கோலியவே நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ கோலி இருக்கிறாருன்னா அவர் பாத்தீங்கன்னா அவர் மேட்ச் இப்போ ஏதாவது ஒரு சீரீஸ் நடக்குதுன்னா அந்த சீரீஸுக்கு அவர் வராருன்னா அவரோட பாத்தீங்கன்னா யாராவது இந்த பாதுகாவலரோ இல்ல ஒரு சமையல்காரரோ இல்ல அவரோட மேனேஜரையோ யாரையுமே பாத்தீங்கன்னா கூட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி யாரையுமே கூட்டிட்டு வரக்கூடாது. நீங்க டீமுக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க ஒரு ஆளு, அவ்வளவுதான். அந்த டீம்ல நீங்க ஒரு ஆள் மாதிரியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ ஃபர்ஸ்ட் ரூல்ஸா அவங்க போட்டிருக்காங்க. செகண்ட் ரூல்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா ஒரு டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மும்பை இந்தியன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மும்பை இந்தியன்ஸ் இப்போ ஒரு பிளேயர்கிட்ட நீங்க இத்தனை கிலோவுக்கு தான் அந்த லக்கேஜ் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அத்தனை கிலோவுக்கு தான் நீங்க லக்கேஜ் எடுத்துட்டு போகணும். எக்ஸ்ட்ரா நீங்க லக்கேஜ் எடுத்துட்டு போனீங்கன்னா அது உங்களோட செலவுல, உங்களோட காசுல தான் நீங்க பாத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது ரூல்ஸ் பாத்தீங்கன்னா பிசிசிஐ போட்டிருக்காங்க. 3வது ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது பெரிய பிளேயரா இருக்கட்டும் சின்ன பிளேயரா இருக்கட்டும் எல்லா பிளேயருமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா உள்நாட்டு கிரிக்கெட் கண்டிப்பா விளையாடணும். அதாவது இப்ப சின்ன சின்ன மேட்ச் நடக்கு பாத்தீங்கன்னா இந்த டிஎம்பிஎல், விஜயசாரி கோப்பை, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரஞ்சி டிராபி, இப்படி சின்ன சின்ன மேட்ச் எல்லாம் கண்டிப்பா விளையாடணும். விளையாண்டா மட்டும்தான் நீங்க இன்டர்நேஷனல் மேட்சா இருக்கட்டும் ஐபிஎல் இருக்கட்டும் எல்லாத்துலயும் நீங்க செலக்ட் ஆவீங்க. இல்லதான் உங்களை நாங்க தடை பண்ணிடுவோம் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா பாத்தீங்கன்னா பிசிசிஐ சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்க எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ரஞ்சி டிராபிலோட நம்ம ரோஹித் சர்மா, ரஹானே, விராட் கோலி, சுப்மன் கில் எல்லாருமே பாத்தீங்கன்னா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு பிளேயர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிளேயர் மற்ற பிளேயரோட சேர்ந்து ஒன்னாதான் பஸ்ல அவர் டிராவல் பண்றதோ இல்ல பிளைட்ல டிராவல் பண்றதோ பாத்தீங்கன்னா இருக்கணும். தனியா அவர் குடும்பத்தோட கார்ல போறது, அந்த அங்கே போறது, இப்படி போறதெல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கவே கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிசி இப்ப சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு சீரீஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சீரீஸ் அந்த ஒரு பிளேயர் இருக்கிறாருன்னா அந்த பிளேயர் சீரீஸ்க்கு நடுவுல போய் சினிமா ஷூட்டிங் நடக்கிறது, அதே மாதிரி விளம்பர நிகழ்ச்சிகள்ல போய் கலந்துக்கிறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிற கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. 2வது இப்போ பிராக்டிஸ் நடந்துகிட்டு இருக்குன்னா பிராக்டிஸ் டைம் முடிகிற வரைக்கும் அந்த பிளேயர் பிராக்டிஸ்ல தான் இருக்கணும். அதை விட்டுட்டு நான் பெரிய பிளேயர்னு சொல்லிட்டு வெளியே போய் சுத்தி பார்க்கறது, டூருக்கு போகக்கூடாது, அப்படிலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்ணக்கூடாதுன்னு பிசிசி சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இப்போ இன்டர்நேஷனல் மேட்ச்ல, அதாவது சுற்றுப்பயணமா போய் ஆஸ்திரேலியால போய் இப்போ மேட்ச் விளையாட போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்களுக்கு மேல ஒரு சீரீஸா இருந்துச்சுன்னா அப்ப மட்டும்தான் அவங்களோட குடும்பம், அதாவது அவங்களோட மனைவியோ அவங்களோட பிள்ளைகளோ பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா நேரடியா போய் பாத்தீங்கன்னா பாத்துக்கலாம். அதுவும் 14 நாட்களுக்கு மேல பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு அனுமதி பாத்தீங்கன்னா கிடையாது. அது கிட்டத்தட்ட ஒரு சீரீஸ் 45 நாட்களுக்கு மேல இருந்தா மட்டும்தான் குடும்பத்தை பிளேயர்ஸ் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரிக்டா பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க எப்பயுமே பிளேயர்ஸ் பிளேயர்ஸோட தான் பாத்தீங்கன்னா இருக்கணும். தனித்தனியா பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாது. நான் பெரிய பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு தனியாலாம் தெரியக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ம தலைவன் கௌதம் கம்பீருக்கு பாத்தீங்கன்னா ரூல்ஸ் பாத்தீங்கன்னா பிசிசிஐ போட்டிருக்காங்க. அதாவது நீ இனிமே பிசினஸ் கிளாஸ்ல இருந்தாலும் இனிமே நீ மேட்சை பார்க்க கூடாது. நீனும் நார்மலா டீமோட உட்காந்துதான் மேட்சை நீ பார்க்கணும் அப்படின்னு கௌதம் கம்பீருக்கு பாத்தீங்கன்னா ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஆனா எந்த வகையில இந்த ரூல்ஸ் பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ண போறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பிப்ரவரி 9ஆம் தேதி நினைக்கிறேன். பிப்ரவரி 9ஆம் தேதி என்னமோ பாத்தீங்கன்னா
சாம்பியன் டிராபி வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகுது. அதுல வந்து இப்போ இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்து இந்த வீடியோ நான் எடுக்கும் போது பார்த்தேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பும்ரா வந்து அந்த ஒரு மேட்ச்ல இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா விளையாட மாட்டார் அப்படின்னு தகவல் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. ஆனா கன்ஃபார்மா வந்து பாத்தீங்கன்னா தெரியல. ஏன்னா அவரோட உடம்புல வந்து காயம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா எனக்கு ஒண்ணுமே வந்து புரியலைங்க. அதாவது ஏதாவது ஒரு சீரீஸ் நடக்க போகுதுன்னா அவருக்கு வந்து உடனே முடியாம வந்துடுது. அது எப்படி வந்து எனக்கு தெரியல. நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இப்போ அதனால வந்து பாத்தீங்கன்னா மாற்று வீரரா வந்து பாத்தீங்கன்னா முகமது சிராஜை வந்து பாத்தீங்கன்னா ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லி பிசிசிஐல இருந்து ஒரு தகவல் வந்து சிராஜுக்கு வந்து போனதா சில ஊடகங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரோஹித் சர்மா வந்து சொன்னாரு, நாங்க சிராஜை வந்து நாங்க டீம்ல எடுக்கல, அவர் ஒழுங்காவே பவுலிங் பண்ண மாட்டாரு, ஓப்பன் டாக்கா வந்து பாத்தீங்கன்னா நியூஸ்ல வந்து சொன்னாரு. இப்ப எதுக்கு திருப்பி சிராஜை கூப்பிடுறாங்க வந்து தெரியல. பட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய், நன்றி, ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.